الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வழக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இறைவன் பல்வேறு தூதர்களை அனுப்பியதாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த வரிசையில் இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலகட்டம் என்பது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த காலத்தையே ஒரு இருண்ட காலமாக, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்கிற அளவிற்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையை பிரகாசமாக உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு பெரும் மாற்றத்தை, பெரும் புரட்சியை ஏற்படுத்தி காட்டினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரட்சியை அவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் எதிர்வர இருக்கிற மறுமை நாள் வரைக்கும் வரவிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், திருமறையில் இறைவன் நபி அவர்களை பார்த்து சொல்வதுதான் நமக்கு நினைவு கூறுகிறது. அல்லாஹ் சொல்கிற போதே குல் யா அய்யுஹன் நாஸ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களே என்று அழைத்து சொல்லுங்கள், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த தூதர், ஜமீஆ ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வின் தூதரை அறிமுகப்படுத்துகிற போதும் கூட உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்பேற்பட்ட இந்த அருட்கொடையை பெற்றிருக்கிற நாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியை, தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிற அந்த 23வது ஆண்டு தன்னுடைய அந்த தூதுத்துவத்தை பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற வசனத்தின் மூலமாக ஒரு ரமலானுடைய இரவில் துவக்கிய அந்த பிரச்சார பணியை இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் நிறைவுக்கு கொண்டு வருகிற அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிரிய போவதை, தன்னுடைய பணி நிறைவடைந்ததை உணர்கிற விதத்தில் இறைவன் பல்வேறு ஏற்பாடை செய்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழமைக்கு மாற்றமாக திருமறை குர்ஆனை 2 முறை மறுபதிவு செய்வதற்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோடு தன்னுடைய பணியை நிறைவு செய்கிற அடிப்படையை எடுத்து சொல்கிற விதமாக வசனங்கள் இறக்கி அருளப்படுகிறது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று இறைவன் டிக்ளேர் செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த இறுதி காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை இறக்கிற தருவாயில் என்னென்ன கருத்துக்களை சொல்லி அவர்களை அரவணைக்க நினைப்பார்களோ அதை விட பன்மடங்கு நேசம் செலுத்திய தன்னுடைய சமூக மக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை தன்னுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையை
அதில் தான் செய்து வந்த பிரச்சாரத்தை சாறு விழுந்து ரத்தின சுருக்கமாக பல்வேறு துறைகளில் பல்வேறு தலைப்புகள்ல எல்லாருக்கும் தேவையான பல துறைகள் சம்பந்தமாக நபி அவர்கள் பேசுகிறார்கள். அது அப்படியே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இன்றைக்கும் நாம் அந்த அறிவுரைகளை பார்த்து சிலாகித்து போகிறோம். அப்படி பல்வேறு அறிவுரைகளை தன்னுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பல்வேறு அறிவுரைகளை வழங்குகிறார்கள். அதுல நாம பார்க்க வேண்டிய சில அறிவுரைகள் அப்படின்னா, இன்றைக்கு மனிதர்களாக இருக்கிற நாம் இன்னொருவரை ஏதோ ஒரு விதத்தில் சார்ந்திருக்கிற விதத்தில் தான் நல்லா படைச்சிருக்கிறோம். யாருமே வேணாம், நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று உலகத்திலே யாருமே சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் யாரையோ ஒருவரை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பில் தான் இறைவன் படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்னொருவரிடத்தில் என்ன உரிமையை பேண வேண்டும்? இன்னைக்கு மனித உரிமைகளுக்காக வேண்டிய பல்வேறு சட்டம் இயற்றப்படுகிறது, ஏற்றில் இருக்கிறது, கடைபிடிப்பதில் இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். மனித உரிமையை பேண வேண்டிய அந்த மகத்துவத்தை யாருமே இன்றைக்கு உலகத்தில் அதை ஒரு பேசு பொருளாகவோ அதை பேசுகிற ஒரு விஷயமாகவோ எடுத்துக்கொள்ளாத நிலையையும் சக மனிதர்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியத்தை உணராமல் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமை என்பது இஸ்லாத்தின் எவ்வளவு அடிப்படை என்பதை அவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. எந்த பகுதியில் தான் தன்னுடைய பிரச்சாரம் ஓங்கி ஒழிக்கக்கூடாது என்று நபி அவர்களை அந்த நாட்டை விட்டே விரட்டு ஓடுகிற சூழலை அந்த மக்கள் ஏற்படுத்த நினைத்தார்களோ, அதே மக்கள் கால் கெடுக்க அல்லாஹ்வின் தூதருடைய வருகைக்காக அந்த மக்கா நகரத்தில் காத்து கிடக்கிறார்கள். எந்த தூதரை கொலைவெறியோடு கொல்லுவதற்கு திட்டமிட்டார்களோ அந்த திருத்தூதருக்காக எங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க தயார் என்கிற நிலைக்கு மாற்றம் அடைகிறார்கள். யாரை வசைபாடினார்களோ, யார் குறித்து யாருடைய பிரச்சாரத்தை கண்டு ஓட்டம் எடுத்தார்களோ அந்த இறை தூதருக்காக பெரும் மக்கள் வெள்ளம், பெரும் கடலே அங்கு அரஃபா பெருவெளியில் கூடியிருந்தது என்பதை அந்த நபிமொழிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. என்றால் அந்த நேரத்தில் நபி அவர்கள் விடுத்த பல்வேறு அறிவுரைகள்ல மனித உரிமை தொடர்பான மிக முக்கியமான கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் பல்வேறு விதமான கேள்வியை கேட்கிறார்கள். அதுல நபி அவங்க அந்த மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிற விஷயங்கள்ல இருந்தே தொடங்குறாங்க. நாம் அடைந்திருக்கிற இந்த நாள் எப்படியானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அந்த நபித்தோழர்கள் எல்லாம் ஏதோ அல்லாஹ்வின் தூதர் புதிய கருத்தை சொல்ல இருக்கிறார்கள், இந்த நாள் குறித்த தனித்துவத்தை நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வும் அவருடைய தூதன் தான் நன்கறிந்தவர்கள் என்று பதில் சொல்றார்கள். இந்த மாதம் எப்படியானது என்று கேட்கிறார்கள், இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று கேட்கிறார்கள். இப்படியான கேள்விகளை அடுக்கிக் கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலையும் சேர்த்தே குறிக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிற இந்த அத்தனையுமே இஸ்லாத்தில் இன்றைக்கும் என்றைக்கும் புனிதமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த துல்ஹஜ் மாதம் என்பது இந்த மாதத்தை 12ஆக முடிவு செய்த அந்த இறைவன் புனித மாதங்களில் ஒன்றாக அறிவித்திருக்கிற அந்த துல்ஹஜ் மாதம் புனித மாதம். அதில் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுகிற 10வது நாள் கூடுதல் புனிதமடைகிறது. அங்கு மக்கள் எல்லாம் ஒன்று கூறியிருக்கிற அந்த தலம் அரபுடைய புனித புனித எல்லைக்குள் இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கொள்ளி இருக்கிறார்கள். இதையெல்லாம் புனிதம் என்று பார்க்க கூடிய அந்த மனித சமுதாயத்தை, அந்த மக்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி இதையெல்லாம் புனிதம் என்று நினைக்கிறீர்களோ
فإن دماءكم وأموالكم وأعراضكم عليكم حرام. ஒரு மனிதனுடைய ரத்தம் புனிதமானது, அவனுடைய பொருளாதாரம் புனிதமானது, அவனுடைய மானம் புனிதமானது. இதையெல்லாம் எப்படி புனிதம் தெரியுமா? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த இடத்தை எப்படி புனிதம் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களோ அது போன்ற புனிதம். இப்பேற்பட்ட வார்த்தை, இப்பேற்பட்ட அறிவுரை என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பலருடைய சூழல், பலருடைய பார்வை எப்படியானதாக இருக்கிறது அப்படின்னா, என்னுடைய தொழுகை வணக்கம், என்னுடைய நல்லொழுக்க வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்திற்கான என்னுடைய முன்னெடுப்பு, அவர்களுடைய வளர்ச்சி என்று நம்முடைய பார்வை ஒரு மாதிரி ஒரு தன்னிடம் உள்ள ஒரு பார்வையாகவே மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த ஆழமான அறிவுரையை சற்று யோசித்து பாருங்கள். எதையெல்லாம் மிக புனிதமானதாக நினைக்கிறோமோ அந்த இடத்தில், அந்த மாதத்தில், அந்த நாளில் ஒருவருக்கு தவறு செய்வதற்கு மனம் வருமா? அந்த இடத்தின் புனிதத்தை பேண மறுக்கிற எண்ணம் ஏற்படுமா? இப்படியான எண்ணம். இன்னைக்கும் நாம் அங்க போனோம்னா அந்த ஹரமுடைய எல்லைக்குள், அந்த இறை ஆலயத்திற்குள் நாம போகிற போதே அந்த புனிதத்தை உளப்பூர்வமாக ஏந்தி நம்முடைய உள்ளமெல்லாம் இறைவனை நினைவு கூற தொடங்குகிறது என்றால், அச்சப்படுகிறது என்றால், அச்ச உணர்வு நமக்கு அங்கு ஏற்படுகிறது என்றால், அது எவ்வளவு புனிதமாக அந்த மாதத்தை, அந்த நாளை, அந்த இடத்தை நாம் கருத்தில் கொள்வோமோ அதே அளவு நபி அவர்கள் சொல்கிறார்கள். அதை போன்ற நீங்கள் சக மனிதருடைய மான விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பொருளாதார விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய ரத்தம், அவருடைய உயிர் தொடர்பாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உயிர், பொருள், மானம் என்கிற இந்த 3 உரிமைகளிலேயும் நீங்கள் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்களே. இன்றைய காலகட்டத்தை எவ்வளவு இது தேவையானது என்று பாருங்கள். ஒரு புறம் தேவையற்ற போர்கள், தேவையற்ற சண்டைகள், சச்சரவுகள், பல்வேறு விதமான கலவரங்கள். இந்த மனித சமுதாயம் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டு மனிதத்தை இழந்து இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வணக்க வழிபாடுகளை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதன் புனிதத்தை உணர்ந்திருக்கிறீர்களோ, அதே சம அளவு மனித உரிமையிலும் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள். எப்பேற்பட்ட அறிவுரை யோசித்து பாருங்கள். அதனால்தான் அல்லாஹ் இந்த கொலை என்பது முதல்ல நடந்த கொலை இருக்கிறதுல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய புதல்வர்கள் அந்த இரு வணக்கத்தை செய்து அதில் ஒருவருடைய வணக்கம் ஏற்கப்பட்டு மற்றவருடைய வணக்கம் மறுக்கப்பட்ட போது பொறாமையினால் அங்கிருந்த ஒரு சகோதரர் இன்னொருவரை கொலை செய்து விடுகிறாரே, அது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிற போது அவர்கள் அந்த கொலை என்கிற படுமோசமான காரியத்திற்கு முன்மாதிரியாக அவர்கள் தான் இருந்தார்கள் என்பதனால் எல்லா கொலையிலும் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களே. யோசித்து பாருங்கள், அந்த பாவத்தை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிற போதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கத்தல் நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின், நீங்கள் ஒரு ஆத்மாவை தேவையற்று நீங்கள் கொலை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நீங்கள் கொன்றவராக ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பாருங்கள். மனித உயிர் என்பது அவ்வளவு புனிதமானதாக, நாளை மறுமையில் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் பிரதானமானதாக, முதன்மையானதாக ஓட்டப்பட்ட மனித ரத்தம் தொடர்பாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் நீ யோசிச்சு பாருங்க. அந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அறிவுரைகள் அத்தனையுமே சகோதரத்துவத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது. இது போன்ற மனித உரிமை மீறலுக்கு எதிரானதாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய அந்த நிலையை சொல்கிறார்கள், லா தர்ஜிஉ பாதி, நீங்கள் எனக்கு பின்னால் ஒரு வழிகேட்டிற்கு திரும்பி விடாதீர்கள் என்று பெரிய
பெரிய அந்த வார்த்தையை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எதிர்ப்பு வகலுக்கும் ரிகாப பாலின், உங்களின் சிலர் சிலரை வெட்டி கொண்டு நீங்கள் இந்த வழிகேட்டை நோக்கி நீங்கள் குஃப்ருக்கு திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு சண்டை விடுவது, ஒரு மனிதர்களை எதிர்த்து நிற்பது, அவர்களோடு நாம சண்டையிட்டுக் கொள்வது, இப்படி கொலை என்கிற அந்த உச்சபட்சத்திற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று நபி அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற உறவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இன்னும் அந்த நாளில் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிற அடுத்தடுத்த கட்டங்களை நீங்க கவனித்து பார்க்கிற போது எப்படி ரத்தத்தை சொன்னார்களோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் இவ்வளவு புனிதமானது என்று சொன்னார்கள். பொருளாதார விஷயத்தில் தான் இன்றைக்கு பெருமளவுக்கு தவறி போகிறோம். கொலையோ சண்டையோ அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து ஒதுக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இது பொருளாதார விஷயம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கெடுபடியை சொல்றாங்க அப்படின்னா, ஃபலைஸ யகுலு லிமுஸ்லிமின் மின் அஹீஹி ஷையுன் இல்லா மா அஹல்லல்லாஹு மின் நஃப்ஸிஹி. அவர் மனம் வந்து ஒரு சகோதரர் தராத ஒன்றை இவராக எடுத்துக் கொள்கிறாரே, எதுவுமே ஒரு முஸ்லிமுக்கு ஆகுமானது ஹலாலானது கிடையாது என்று சொன்னார்கள். சின்ன விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அக்கறை இருக்கிறது. ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடக்கிறது, இந்த அற்பமான அற்ப பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ப்பதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள். சதகாவுடைய பொருளாக, எனக்கு தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்து விடுமோ என்கிற அச்சம்தான் என்னை அதை சாப்பிடுவதை விட்டு தடுத்தது என்று நபி அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவர்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்கிற முயற்சி நம்மிடத்தில் இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோமா? சின்ன சிறிய விஷயங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்திற்கு மேலே போகிற போது, நாம நஷ்டமடைகிற போது, பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுகிற போது, பொருளாதாரத்தில் நம்மை விட ஒருவர் முந்தி சென்று கொண்டிருக்கிற போது, நாம் நலிவடைய தொடங்குகிற போது, உலக ஆசாபாசங்களின் மீது நமக்கு ஆசை வருகிற போது, இந்த உலகத்தில் இதையெல்லாம் நாம சரியாக கொண்டு செல்ல வேண்டும், எது ஹலாலான பாதை என்கிற அடிப்படை அறிவு நமக்கு இருந்தாலும் கூட பார்த்துக் கொள்வோம். நமக்கு இருக்கிற கஷ்டம் அப்படி. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் நியாயம் பார்க்க முடியுமா? ஹலால் என்று பேச முடியுமா? நாம் அப்படி பொய்யாக போலித்தனமாக சொல்லாமல் வியாபாரம் நடத்த முடியுமா? காசு பார்க்க முடியுமா என்று நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொண்டு மாறிவிடுகிறோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்வாரோ, பிறரை ஏமாற்றுவாரோ, நம்மை சார்ந்தவர் அல்ல, இஸ்லாமியர் என்று தன்னை சொல்லிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடி செய்தவனுடைய நிலையை சொல்லி காட்டுகிற போதே, நாளை அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், யுன்சபு யுரா யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளில் ஒரு கொடி நட்டப்பட்ட மாதிரி அவன் வருவானாம். எங்கு நட்டப்பட்டிருக்கும் அந்த கொடி அவனுடைய அப்படியே அவன் மீது சொருகப்பட்டிருக்கிற நிலையில் அவனை அவமானப்படுத்துகிற விதத்தில் இறைவன் நாளை மறுமையில் அவனை அம்பலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்களே. யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட இந்த அறிவுரைகள் இன்றைக்கு அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை கையாளுகிற விதத்தில். ஒரு சின்ன பொருளாதாரம் என்று வருகிற போது அதில் மோசடி செய்வதையோ, பொய் சொல்வதையோ, அதை நாம அபகரிக்க நினைப்பதையோ ஏதோ ஒரு பாவமாக கருதுகிற நிலை நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய உள்ளம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது கடன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடன் குறித்து அச்சப்பட்டு தன்னுடைய பிரார்த்தனையை அதற்கு எதிராக நபி அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் கடனில் இருந்து என்னை காப்பாற்று என்று இறைவனிடத்தில் கையேந்தினார்கள். ஏற்பட்ட அந்த கடனை இன்றைக்கு வாங்குகிற இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா?
கடன் வாங்குவதே திரும்பி செலுத்துவதற்காக அல்ல. கடன் வாங்குகிற எண்ணமே திருப்பி செலுத்த வேண்டும், அது அமானிதம், அடுத்தவருடைய பொருளாதாரம் என்கிற பார்வையில் அல்ல. வாங்குவோம், பார்த்துக் கொள்வோம். எதற்கு வாங்கப்படுகிறது தெரியுமா? ஆடம்பரங்களுக்கும் தேவையற்றதற்கும் உலகத்தில் இவன் கொண்டிருக்கிற மோகத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த கடன் வாங்கப்படுகிறது. ஆடம்பரத்தை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் பெரும்பான்மையான கடன் வாங்கப்படுகிறது. திருப்பி செலுத்த முடியுமாறு பார்க்காமல் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரை சூட்டிக் கொண்டவர்கள் பலரும் கூட இந்த கடன்ல இறுதி நிலையை, நெருக்கடியை அடைகிற போது தற்கொலை செய்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சயீதுகளுக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா பாவங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், இந்த தெய்ன், கடனை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அடுத்தவருடைய பொருளாதார விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதை கையாளுகிற விஷயங்களில் அல்லாஹ் நம்மை கேள்வி எழுப்பி விடுவானோ, இறைவனிடத்தில் நாம் பதில் சொல்ல நேரிடுமே, அல்லாஹ் நம்மை இது குறித்து விசாரணை நடத்தி அதற்கான தண்டனையை நாம் பெற்றுவிட்டால் என்ன செய்வது என்கிற அச்ச உணர்வு ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் விளக்கப்படுத்தி இருக்கிற போது இப்படியான மோசடித்தனமான நடவடிக்கைகளை பார்க்கிறோம். வட்டி என்கிற வன்கொடுமையில இன்னைக்கு முஸ்லிம்கள் பல பகுதிகளில் பார்க்கிறோம், கொஞ்சம் கூட கூசாமல் வட்டியில தன்னுடைய ஏழ்மை நிலையினால் வாங்கக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். அது ஒரு புறம், அவர்களும் அதுல சமமானவர்கள் என்று இஸ்லாம் அதை அறவே தவிர்க்க சொல்கிறது. அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பல்வேறு எச்சரிக்கைகளை செய்கிறது. இறைவனுடைய சாபத்திற்குரிய செயலாக அதை சுட்டிக்காட்டுகிறது. ஆனா பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அதை வட்டிக்கு விடக்கூடியவர்களாக பார்க்கிறோம். வட்டிக்கு விட்டு அதை ஒரு தொழிலாக நினைத்து செய்கிற முஸ்லிம்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது என்றால் இவ்வளவு பெரிய மோசமான அடிப்படை என்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உபதேசங்களில் ஒன்று, தன்னுடைய அந்த பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு வர வேண்டிய அந்த வட்டி தொகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள். வட்டி என்பது தடை செய்யப்படுகிறது என்று சொல்லி முன்மாதிரியாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அதை தடை செய்து காட்டினார். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய பெரிய தந்தைக்கு வர வேண்டிய, அப்பாஸ் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டி தொகை திரும்ப செலுத்தப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படின்னா எப்படி ஒழித்து கட்டியிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய ஊடுருவி இருக்கிற இந்த வட்டியை நாம் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா, இப்படியான இந்த மனித உரிமை மீறல், அதன் இறுதியாக நபி அவர்கள் சொன்னார்களே, இதுதான் அதிகமான விதிமீறல், மனித உரிமை மீறல் நடக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்களா, உங்களுடைய மானம் புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. இதற்கு அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது என்பது நமக்கு பொழுதுபோக்கு. நமக்கு கீழே இருக்கிறார் அல்லது நம்மை சார்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன? அவரை கேலி பொருளாக ஆக்குவது, அவருக்கு இழிவான பட்ட பெயர்களை சூட்டுவது, அவரை 4 பேருக்கு முன்னால் வைத்து அவமானப்படுத்துவது, அதில் நாமெல்லாம் சிரித்து புலங்காய்வு அடைவதை ரொம்ப பெருமையாக நினைத்துக் கொள்கிறோம். நாம பொருளாதாரத்திலேயோ எதிலேயோ மேன்மை பதவியிலேயோ மேன்மையோடு இருக்கிற நிலையை பயன்படுத்தி நமக்கு கீழுள்ளவர்களை அவர்கள் மனதில் என்ன மாதிரி பாதிப்புள்ளாகிறது என்கிற பார்வை இல்லை. அவர்கள் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறார்கள், அசிங்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற பார்வை இல்லை. இங்கே பலருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவரை அவமானப்படுத்துவது, அசிங்கப்படுத்துகிற நிலையில் அவருடைய மானத்தை பற்றி கொஞ்சமும் கவனம் எடுக்காமல் ஒரு உயர்வுல இருந்துட்டாலே தனக்கு கீழ் உள்ளவர்களை நடத்துகிற விதமும், சொல்லுகிற வார்த்தையும், பயன்படுத்துகிற ஆபாச வார்த்தைகள், அச்சனைகள் இருக்கிறத நீங்க கவனித்து கேட்க முடியாது. தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களை அவர்கள் குறித்து இவர்கள் செய்கிற பயன்படுத்துகிற வார்த்தை, இதுல கவனம் பார்த்தோம்னா இவர் தனக்கு மேலுள்ளவர்களை பற்றி அப்படி பயன்படுத்த மாட்டார். அதற்கு இவர் ஒரு தெளிவோடு இருக்கிறார். தனக்கு கீழுள்ளவர் என்று தன்னுடைய பெருமையின் கர்வத்தின் உச்சமாக அடுத்தவரை இழிவாக பார்த்து இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவது.
இப்படி ஒருவரை அசிங்கப்படுத்துவது என்று சொல்ல போனா இந்த சமூக வலைதளங்கள்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிற இந்த நவீன யுகத்தில் இதற்கு சமூக வலைத்தளங்களும் இரையாகிறது, அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பற்றி அவதூறு பரப்புவதாக இருக்கட்டும், புறத்தை கொண்டு போய் ஒருவர் விரும்பாத ஒன்றை பேசுவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுவது தெரியுமா? உன்னுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க உங்களில் ஒருவர் விரும்புவீங்களா? சகோதரன் செத்துட்டான், கவலைக்குரிய விஷயம். அவனின் இறந்த இறைச்சியை சாப்பிடுவதற்கு தயாரா? அருவருப்பு வராது, கொஞ்சம் ஈவு இரக்கம் இருக்காது. அதற்கு நீ தயாராகிற ஒன்றும் உன்னுடைய சகோதரனுக்கு பிடிக்காத ஒன்றை அவன் சம்பந்தமாக நீ பேசுவதும் சமம் என்று மார்க்கம் சொல்லுகிறது என்றால், மறுமையில் கடும் தண்டனை கூறியவர்களாக, குற்ற செயலுக்கு உள்ளானவர்களாக அவர்கள் கணக்கில் எடுக்கப்படுவார்கள். கபர் வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு தண்டனை தொடங்கும். மறுமையில் நாளை செம்புகளால் நெகங்களால் தங்களுடைய முகத்தையும் மார்பு பகுதியையும் கிழித்துக் கொள்கிற தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்றால் கவனத்தோடு இருக்க வேண்டும். வார்த்தைகள் அதிலேயும் தாண்டி ஒருபடி மேலே போய் அவருக்கு பிடிக்காத அவரிடத்தில் இருக்கிற செய்தியை பேசுவது புறம் என்றால், அவர் செய்யாத அவரிடத்தில் இல்லாத விஷயங்களை பயன்படுத்தி பேசுவது இருக்குல்ல. நீங்க நமக்கு என்டர்டைன்மெண்ட் 3 பேர் கூடுனா கொஞ்சம் இன்னைக்கு நம்முடைய என்டர்டைன்மெண்ட் என்னன்னா, நாம நினைக்கிற 3 பேர் சேர்ந்து அடுத்தவங்க 4வது ஒருத்தரை பத்தி பேசுறோம். நாம பைக் எடுத்துட்டு கிளம்பணும்னு நாம தான் கண்டென்ட் ஆக போற அந்த 2 பேருக்கு தெரியாது. நமக்கு அடுத்தவனை பற்றி 3 பேர் பேசிய அந்த சபையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் கிழிக்கப்பட இருக்கிறது என்பதை நாம் அறியாதவர்களாக அங்கு மிக மகிழ்ச்சியோடு பேசி அடுத்தவனை பற்றி பேசி நம்முடைய மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அவதூறை அல்லாஹ் திருமறையில் வசனம் இறக்கி அதை தண்டனைக்குரிய குற்றமாக, கசையடி கொடுக்கிற ஒரு பெரும் குற்றமாக இறைவன் அறிவிக்கிறான். அப்படின்னா இவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஒருவரை அசிங்கப்படுத்துவது, அவருடைய மானத்தை வாங்குவது தொடர்பான தெளிவான பார்வை இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனும் சரி, நபிமொழிகள் நமக்கு சொல்லுகிற அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவன் பாதிப்புக்கு அவனுக்கு உள்ளாக்குகிற அந்த பாவத்தை அவன் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த துஆக்கு பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லாமல் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். நீங்க பாருங்க, அவரை கவனிக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அடுத்தவரை ஏளனமாக இழிவாக இப்படி பேசித் திருகிறோம் என்கிற போது நம்முடைய நன்மைகள் எல்லாம் பறிபோகிக் கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் கேட்கிறார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பதில் சொல்லப்படுகிறது, யாரிடத்துல தீனாரோ திருகமோ இல்லாமல், வெள்ளி காசு தங்க காசுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் அவமானப்பட்டு ஒரு நாணயம் இல்லாமல் கிடக்கிறார்கள் அவர்கள் தானே. நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் முஃப்லிஸ் கிடையாது, அவர்கள் எல்லாம் திவாலாகி போனவர் இல்லை. நம்முடைய பார்வையில் அப்படி தொழில முடங்கி போனவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில இறைவன் காப்பாற்றி மேலே கொண்டு சென்றிருக்கிறான். ஆனால் மீண்டு வர முடியாத ஒரு முஃப்லிஸ், ஒரு திவாலாகி போனவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜக்காத்தோடு வருவான், எல்லா நன்மைகளையும் உலகத்தில் செய்திருப்பான், ஒரு மனிதனுக்கு தீங்கிழைத்திருப்பான், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவதூறு பேசியிருப்பான், அவனிடத்தில் கடன் வாங்கி கொடுக்காமல் இருப்பான், அவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருப்பான், அவனுடைய மானத்தை வாங்கி இருப்பான், அவனுடைய ரத்தத்தை ஓட்டி இருப்பான் என்கிற போது, நாளை மறுமையில் இறைவனிடத்தில் முறையிடுகிற போது தங்கமோ வெள்ளியோ பலனளிக்காத அந்த நாளில் இறைவன் அவர்களுடைய நன்மைகளை புடுங்கி அவரிடத்தில் கொடுப்பானாம். நன்மையோடு வந்தவர் இந்த மனிதர்களுக்கு செய்த தீங்கினால் அவருடைய நன்மைகள் பறிபோய்
அந்த நரகத்திற்கு செல்கிற சூழல் அவருக்கு ஏற்பட்டு போய்விடுமே, இவர்தான் முஃப்லிஸ், இவர்தான் திவாலாகி போனவர் என்கிற எச்சரிக்கை நபி அவர்கள் செய்தார்கள். அந்த எச்சரிக்கையை மனதில் நிறுத்தி நாம் நம்முடைய எந்த ஒரு தனி மனிதனுடைய உரிமை விஷயங்களிலேயும் உரிமை மீறல் இல்லாமல் நடந்து கொள்கிற ஒரு நல்வாய்ப்பை, அந்த அறிவுரையை பெற்று செயல்படுகிற நல்வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்ததுடைய வேதத்தை கூறி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில அறிவுரைகள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் சார்பாக பல்வேறு தஅவா பணிகள் நடைபெற்று வருவதை தாங்கள் அறிவீர்கள். அதிலும் குறிப்பாக அல் ஹைராத் பெண்கள் கல்வியகமாக இருக்கட்டும், இலவச சலுகை விலை ஆம்புலன்ஸ் சேவைகளாக இருக்கட்டும், அதே போன்று இப்படியான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் மத்தியில் அந்த பிரச்சாரத்தை துரிதமாக கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு சமுதாய மற்றும் மார்க்க பணிகளை செய்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த பணிகளை மக்கள் மத்தியில அந்த பொருளாதாரத்தை விற்றுத்தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற போது, இப்ப இறைவனுக்காக நாம் செய்கிற அந்த பணி, அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை கடன் கொடுப்பவர் யார் என்று இறைவன் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது, அல்லாஹ்வுக்காக யார் ஹலாலான முறையில் சம்பாதித்த ஒரு செல்வத்தை இறைவனுடைய பாதையில் வழங்குகிறார்களோ, அல்லாஹ் தனது வலது கரத்தினால் அதை வாங்கி, எப்படி நாம் ஒரு ஒட்டக குட்டியை வளர்த்தெடுக்கிறோமோ அதுபோன்று மறுமையில் நமக்கு பேராச்சரியத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் பன்மடங்கு பெரிதாக்கி இறைவன் நமக்கு அதன் நன்மைகளை வழங்க இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனால இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக கொடுத்து வழங்கும்படி கேட்கிறோம். இன்னொரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அல் ஹைராத் பெண்கள் கல்வியகத்தினுடைய சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026-27 ஆண்டுக்கான கல்வி அந்த கல்வியாண்டினுடைய சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த மாணவிகள் அதுல சேர்ந்து பயனடைபடி அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறோம்.